அவர் தன்னோட படத்துக்கு பேர் சொன்னார், போகும் இடம் தூரமில்லை. அதான் போகும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது சொன்ன உடனே எவ்வளோ கைத்தட்டல் பார்த்தீங்களா? அந்த கைத்தட்டல் தான் அந்த படத்துக்கு வெற்றி. நம்ம தேட்டருக்கு போச்சு, பெரிய வசூலாச்சா ஆகலையா அப்படிங்கிறத மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சு உங்கள் படம். அந்த அந்த கைத்தட்டல் தான் அது ஆதாரம். வாழ்த்துக்கள் சார், நல்ல படம் கொடுத்துருக்கேன், வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே வாழ்த்து வந்திருக்க எப்பவும் ரெகுலராக எல்லா படத்துக்கும் வாழ்த்து வர ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் எங்கள் இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அந்த சிறிய படங்களில் வந்து வாழ்த்துறதுக்கு பெரிய மனசு வேணும். அதுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா அதை நன்றி சொல்லி ஆகணும். திரையுலகில் வந்து வாரிசுன்னு இருக்கு. அரசியலில் வாரிசு ஜெயிக்கிறது ஈஸி, பணம் இருந்தால் போதும். ஆனால் திரையுலகில் வாரிசு ஜெயிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கஸ்தூராஜோட 2 வாரிசுகள், ஒன்று வைரம், ஒன்று தங்கம். ஏன்னா கஸ்தூராஜா இயக்குனர் பையன் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கஸ்தூராஜாவோட பையன் அப்படிங்கிறனால கதாநாயகன் ஆகிட்டார். அது அறிமுகத்துக்கு மட்டும்தான். இன்றைக்கி இயக்குனராக மிகப்பெரிய இயக்குனராக இருக்கார் செல்வராகவன். நடிகர்கள் இன்றைக்கி தவிர்க்க முடியாத மிகப்பெரிய விதத்தில் இருக்கார் தனுஷ் சார். இந்த வெற்றிக்கு காரணம் திறமை 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 திறமை. அடுத்து இன்னொன்று, திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, வெறி வேணும். ஜெயிக்கணுங்கிற வெறி, ஜெயிச்சுட்டே இருக்குங்கிற வெறி வேணும். ஒரு படம் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம அப்பாவை மறந்துடணும். நம்ம ஜெயிக்கணும், நம்ம பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அவங்களுக்கு அந்த வெறி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும். அதனால் சினிமாவில் வாரிசுகள் ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அசாதாரண வளர்ச்சி தான் இன்றைக்கி தனுஷ் சாருக்கும் செல்வராகவன் சாருக்கும். அப்படி 2 பேரை கொடுத்த கஸ்தூரா சாருக்கு நன்றி. சீசானா மீனிங் எல்லாருக்கும் தெரியும். இந்த விளையாட்டும்பாங்கள, பார்க்கெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு குழந்தை, அந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்கும். ஏற்று இறக்கு அப்படின்னு விளையாட்டு. அது விளையாட்டுலேயே சிறந்த விளையாட்டு சீசா. ஏன்னா மற்ற விளையாட்டுலாம் வெற்றி அடையுது ஓகே, ஒருத்தன் தோக்குறத நம்ம விரும்புவோம், ரசிக்க மாட்டோம், விரும்புவோம். இதுதான் ஒருத்தன் இறங்கும்போது ஏறவன் ரசிப்பான், திருப்பி இறங்கும்போது அவன் ரசிப்பான். ஏறி இறங்கும்போது இந்த விளையாட்டில் அற்புதமான விளையாட்டு. இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருத்தங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் சினிமாவில் அப் அண்ட் டவுன் சகஜம்தான். இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு நீங்கள் இறக்கம் வரக்கூடாது, ஒன்லி ஏற்றம் தான். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பக்தி, கடவுள் பக்தி. நம்ம ஒரு இயக்குனராக முயற்சி பண்ணுறோம். அப்போது ஒரு பிடிச்சிட்ட தொடர்ந்து 10-15 முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் அந்த படத்து மூலமாக ஒருத்தர் இயக்குனர் ஆனார்னா நம்ம அங்கே கடவுள் நம்பணும்னு அவசியம் இல்லை, முயற்சி. அவருக்கு அது நல்லா இருக்குது, அவருக்கு திறமை இருக்குது. அந்த திறமையை புரிஞ்சுட்டு தயாரிப்பாளருங்கிற யார், சினிமா தொழில் உள்ளவர், படம் பண்ணுறவர். அது ஒரு வியாபாரம். அப்போ இந்த கதை சரியாக வரும்ட்டு வியாபாரத்துக்கு அந்த கதையை ஓகே பண்ணி அவரை இயக்குனர் ஆக்குறங்கிறது அந்த இயக்குனரோட திறமை தான், முயற்சி தான். இன்றைக்கி எங்கே கடவுள் பக்தி வேலை செய்யுதுன்னா
இங்கே இருக்க தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் வேலனும் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் அல்ல, அவர் தொழில் டாக்டர். இவர் இங்கே ஒரு பேஷண்ட்டாக போனவர். இவரை பற்றி அவர் விசாரிக்க, இவர் ஒரு தொழிலை பற்றி சொல்ல, அங்கே ஒரு டாக்டர் வந்து இவரை டைரக்டர் ஆக்குறார். அங்கே தான் கடவுள் இருக்கார். அது முயற்சி திறமைக்கலாம் அடுத்த விஷயம். அப்போ அங்கே கடவுளை நம்பி ஆகணும். இன்னும் நல்லா சொன்னார், செந்தில் வேலன் எனக்கு சிவன், சூனா மேடம் எனக்கு சக்தி. நம்ம சாமியை வந்து கோயிலில் தேடணும் அவசியம் இல்லை, அங்கே போய் சிலையில் பார்க்கணும் அவசியம் இல்லை. தக்க சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுள். அங்கே கடவுளுக்கு உருவம் இருக்குது. இப்போ இயக்குனர் குணா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் சிவனோட உருவம் நம்ம லிங்கமா அதெல்லாம் இல்லை, செந்தில் வேலன் தான். சக்தியின் உருவம் சூனா மேடம் தான். என்னைக்கு ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சவரை தெய்வம் நினைக்கிறாங்களோ அவங்களோ உயர்ந்த மணி யாருமே இல்லை சார். இங்கே குணா சுப்பிரமணியங்கிறது அவர் இயக்குனர் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு நன்றியுள்ள மனிதராக இருக்கார். அந்த அந்த நல்ல உள்ளமே நம்மளுக்கு வெற்றிக்கு வழிவகுத்துரும். அப்புறம் தயாரிப்பாளர் வெற்றி வேலன், சரி செந்தில் வேலன், அவர் மருத்துவராக இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு கலைஞர் இருந்திருக்காரு, அவருக்குள்ள கதாசிரியர் இருந்திருக்கிறார் சார். நம்மளை பற்றி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது சார். எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கதை இருக்கும். அது அவங்களுக்கு கதையாக தெரியாது. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், குப்பை எழுறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், துணிக்கடை ஒர்க் பண்ணவங்கள ஒரு கதை இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். நம்மள என்ன நினைக்கிறோம், அது கதையை நினைக்கிறது இல்லை, நம்ம பிரச்சனை நினைக்கிறது. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு தங்கச்சியால் பிரச்சனை, எனக்கு மச்சானால பிரச்சனை, எனக்கு பார்ட்னரால் பிரச்சனை. எல்லாருமே நமக்குள்ள கதையை பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் டாக்டர் தான் அவருக்குள்ள பிரச்சனையை கதையாக சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பிரச்சனையாக இல்லாமல் அதை கதையை பார்த்தாலே அதை ரசிச்சிடுவோம், நம்ம டெவலப் பண்ணுவோம் கதையை. அப்போ நமக்குள்ள பிரச்சனையை அதை நீ கதையை நினச்சி பாருங்கள், இது இப்படி போனால் இப்படி இருக்கும், இப்படி போனால் இப்படி நினச்சி பார்த்தாலே அங்கேயே நம்மளுக்கு இந்த மன அழுத்தம் போய் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரசம் அதெல்லாம் போய் ஈஸியாயிரும். இன்றைக்கி இந்த மேடை கற்றுக்கிட்டது நட்டி சார், எந்த பிரச்சனை சரி இது ஒரு கதை அப்படின்னு கதையை உருவாக்கிட்டால் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை ரொம்ப சால்வ் ஆயிரும். அதனால் ஒரு நல்ல கதாசிரியர் நம்ம திரையுலகில் கிடச்சிருக்காரு. கதாசிரியர் மட்டும் இல்லை, பாடலாசிரியர். இப்போ நான் தான் பாட்டு எழுதினேன். நான் ஒரு 15 வருஷம் இப்போ ஃபீல்டில் இருந்து அப்புறம் கம்போசிங் போகும்போது அந்த டியூனை கேட்டுட்டு நானாக சில இப்போ டம்மியாக வாரிலாம் போட்டு ட்ரெயினப் பண்ணி தான் நான் டயர்ட் ஆனதுக்கப்புறம் என் படத்தில் பாட்டு எழுதினேன். அது ரொம்ப ஈஸி. நம்ம இடத்துக்கு நம்ம எழுதுறதுலாம் ரொம்ப ஈஸி. அடுத்தவங்க கொடுக்குறத நம்ம அதுவும் திறமையான மற்றவங்க திறமை நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கிறது தானே. ஆனால் எடுத்த உடனே கதை, அடுத்து பாடல். சார் பாடல் கதை எழுதுறது கூட ஈஸி சார், ஆனால் பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறதுக்கும் தெரியும். அதுவும் இப்போ உள்ள மியூசிக் அவங்க போகிற டியூனுக்கு வார்த்தையை போட்டு ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் கொஞ்சம் இழுப்பாங்க, அப்படியே வார்த்தை போட்டுருவான். ஓமா ஊர்கோலம் ஈஸி வாழ்க்கை விழுந்துருவான். இப்போ அப்படி இல்லையா, டட்டக்கு டக்கு டட்டக்கு டக்கு எங்கிட்ட வார்த்தை தர்றது. ஒரு வார்த்தையை மடக்கி கரிச்சி மடித்து பேண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அப்போல்லாம் அப்பல கரிச்சி பயன் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த சூழலில் இப்போ உள்ள மியூசிக் பாட்டு எழுதுறது மிகப்பெரிய சவால். அந்த சவாலில் ஃபஸ்ட்டு வெற்றி அடிச்சிட்டாரு நம்ம ப்ரொடியூசர். அதில் ஒரு வரி இருந்துச்சு, சூப்பர் வரிங்க. இந்த பூவுலகத்தில் முதல் தலைவன் தமிழன் தான். இந்த பூமியிலே முதல்
தலைவன், முதல் மனிதனும் தமிழன் தான். ஆனால் நம்ம பெரும் பேசிட்டு கொண்டி தான், நாங்கள் தான் ஆதி தமிழன், ஆதி தமிழன், நாங்கள் தான் மூத்த தமிழன் எல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டியதான், மற்றன் சொல்ல மாட்டான். நம்ம பெருமையை நம்ம சொல்லாமல் வேறு யார் சொல்கிறது? அப்போ உண்மையை திருப்பி சொல்லிட்டு இருந்தால் தான் நமக்கே ஓஹோ நம்ம தான் மூத்த குடிமகனும் அப்படின்னு ஞாபகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கோம். நல்ல வார்த்தை போட்டார், முதல் மனிதன் சொல்ல, முதல் தலைவன் தமிழன் தான், உலகத்திலே மிக சிறந்த தலைவன். அது தமிழனுக்கு தமிழன் நம்மளாம் தலைவன் நடிச்சு கொண்டி தான் என்ன. அது ஒரு உற்சாகம் தானே, ஒரு நல்ல வார்த்தை. டக்குனு இவ்வளோ வரியில் அந்த வார்த்தை வந்து இன்றைக்கும் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் நட்டி அவர்கள், அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. இன்றைக்கி சம்பளம் 150 கோடி 200 கோடி சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்றைக்கி முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி விஜய் சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ, அதே மாதிரி சார் நட்டியும். அக்கா நட்டி அரசியல் வந்துட்டா சொல்லிடுறாதிய, நம்ம தலைப்பு ரெடி ஆயிடுச்சு, ஹெட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அவர் கேமராமேனாக இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார். இன்றைக்கும் இந்தி படங்களில் இன்றைக்கும் அவ்வளோ எதுவும் அதுக்கிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. அவர் பொழைக்க தேவை மனுஷன். வருதுல கொடி வருதுல வாங்கி கல்லா கட்டாமல் இந்த நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம். அதில் ஒரு அதில் கண்டிப்பாக லவ் பண்ணுறாரு. அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கேமராமேனா உங்களுக்கு 5 கோடி சம்பளம், இந்த படத்தில் ஹீரோவானா உங்களுக்கு 50 லட்சம் சம்பளம், 5 கோடி தூக்கி போட்டுருவார். நீ 50 லட்சம் 5 லட்சம் தெரியா ஆரா நான் ஹீரோயா. மனுஷனுக்கு நானும் யோசிப்பேன், என்னடா இவ்வளோ ஆஃபர் இருக்குது, இவர் அந்த நடிப்பில் அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்காரு அப்படின்னா, நமக்கு எது பிடிக்குதோ, நம்ம மனசு எது விரும்புதோ, நம்ம எதை செஞ்சால் அவன் மனசுக்கு நம்ம ஆத்ம திருப்தி இருக்குதோ, அங்கே பணத்தையே பார்க்கக்கூடாது சார். அதுதான் வாழ்க்கை. நம்ம பணத்துக்காக போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு இந்த இது கிடைக்காது, இந்த சந்தோஷம் கிடைக்காது, இந்த நிம்மதி கிடைக்காது. அப்போ குழந்தையா இருக்கும்போது அது என்னத்தை இது விரும்புதோ அதை கொடுத்தா தான் சந்தோஷம். அன்னைக்கு விரும்புகிறத 20 வருஷம் கொடுத்தா சாப்பிடுமா? குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஸ்வீட் பிடிக்கும், லட்டு கேட்கும், சிலேபி கேட்கும், எல்லாம் கேட்கும். ஆஃபீஸ் கேட்கும் சுகர் வந்துடும். சுகர் வரும்போது சிலேபி கொடுறா தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்போ அந்தந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்குதோ, எது மனசுக்கு பிடிக்குதோ, அங்கே லாபம் நஷ்டம் பார்க்காம மனசுக்காக வாழ வேண்டும். மனசுக்காக வேண்டும். எனக்கு தெரியும் நட்டி சார் இந்த ஒரு 5 வருஷத்தில் அவர் எத்தனை கோடி இழந்திருப்பார்னு எனக்கு தெரியும். ஒரு அசுரன் வா மகாராஜா, நான் தான் மகாராஜா அவருக்கு நடித்தா அவர் மகாராஜா. அவர் கேமரா போனால் அங்கே மகாராஜா இல்லை, அங்கே படை வீரனாக இருக்கலாம், தலைவர் இருக்கலாம். ஆனால் அவர் மகாராஜா இருக்கணும்னு நடிப்பார் சார். இன்னொன்று அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம், பெரிய டைரக்டரு, சின்ன டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசரு, சின்ன ப்ரொடியூசரு, இந்த தராதரமும் பார்க்க மாட்டார். கதை நல்லா இருக்கா? இன்னொன்று அவர் வந்து ஒரு இயக்குனருக்கு கால்ஷீட் கொடுக்குறாருன்னா கதைக்காக மட்டும் கொடுக்க மாட்டார். கதை சொல்லும்போதே அந்த டேரக்டரோட குணத்தை பார்த்துருவார் ஃபஸ்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் தாண்டி நம்ம குணா சுப்பிரமணியத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்கார் சார். உண்மை. எப்படி நான் சொன்னேன், கஸ்தூராஜா மகானாக இருந்தாலும் தனுசுக்கு அந்த வெறி இருக்குல்ல சார். இன்றைக்கி உச்சத்து போயிட்டார். இன்றைக்கும் ஒவ்வொரு படம் பார்க்கும்போது ஒரு நடிகரை பார்க்க முடியல, அது படத்தை வெளியினத்தை பார்க்க முடியுது, அவ்வளோ உழைப்பு தெரியுது. அதே மாதிரி நட்டி சார் எப்படி வாரிசுன்னு சொல்லும்போது அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா அவர் அப்பா நகைச்சுவை நடிகர், அவரும் வாரிசு தான்.
ஆனால் இன்ன வரைக்கும் அவரை செதுக்கிட்டே இருக்கார். அவர் திறமை இருக்குது, இன்றைக்கி செதுக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்ட்டு இந்த வெறி இருக்கணும். இந்த வெறி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இயக்குனரை உருவாக்கணும் அப்படிங்கிறது ப்ரொடியூசரோட வெறி. ப்ரொடியூசரை நம்மளை நம்பி படம் கொடுத்துட்டாரு. அந்த படத்தை நல்லா செதுக்கி மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணுங்கிறது இயக்குனரோட வெறி. மிஸ்டர் 3 சாங்ஸ் சரண்குமார் 3 சாங் சூப்பர். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மியூசிக் அது வேறு, அதுக்காக நீங்கள் கோஷிக்காதீங்க. நீங்கள் அழகாக ரசிக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. எப்பவுமே ஒரு இசை கேட்கும்போது காதில் மட்டும் வண்டு கத்துற மாதிரி கூடாது, ஹார்ட்டுக்குள்ளே அந்த ஹார்ட் பீட்டோடு அதை ரசிக்கணும், ஹார்ட்டுக்குள்ளே உட்காரணும். இது நான் 3 சாங் நல்லா இருந்துச்சு. நீங்கள் நல்ல மியூசிக், நான் சொல்கிற அந்த வேறு அது நல்லா இருந்துச்சு. நிஷாந்த் நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். பாடினி ஓகே பேர், ஓகே பாடினி நல்ல ஒரு தமிழ் பேர். பாடுனி அப்படிங்கிறது வேறு, பாடினிங்கிறது வேறு. என்ன பாடுனா அது பாடகராயிரும், பாடினா கவிஞராயிரும், இவ்வளோ வித்தியாசம் தானே. ஆமாம், இவங்க வந்து ஒரு கவிதையை தான் பேரை வச்சுருக்காங்க பாடினிட்டு. ஆமாம், இந்த மொத்த யூனிட்டும் இந்த படத்தின் வெற்றி மூலமாக மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும். தொடர்ந்து செந்தில் வெற்றிவேலன் அவர்கள் தொடர்ந்து வெற்றி வந்துச்சு பாருங்க. அது பேர் சொல்லும்போது செந்திலும் போது வெற்றி வேலைங்கும்போது அங்கேயே வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நான் பலட்டம் சொல்லிட்டோம், வெற்றின்னு அது பழிச்சிடும் சார். செந்தில் வேலன் ஆகிய வெற்றிவேலன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அடுத்த படத்தில் எங்களை போல் ஒரு பாடலை சேர்க்கும் ஒரு பாட்டை கொஞ்சம் அப்படி தூக்கி போடுங்க அப்படியா. நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி.